குதிரை பேர வழக்கில் முன்ஜாமீன் பெற்றுள்ள முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் ஆஜராகி கையெழுத்து இடவில்லை. அதனை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குதிரை பேர வழக்கில் முன்ஜாமீன் பெற்றுள்ள முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் ஆஜராகி கையெழுத்து இடவில்லை. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் சம்பத். விவரங்களை வழங்கலாம். விக்னேஷ், தமிழக வெற்றி கழக குதிரை பேர வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சகோதரர் அசோக்குமார் இன்று காலை மற்றும் மாலை 2 வேளையும் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் ஆஜராகி நீதிமன்றம் நிபந்தனைப்படி கையெழுத்திட்டிருக்கிறார். அதே நேரத்தில் கடந்த சில நாட்களாகவே நீதிமன்ற நிபந்தனையை பின்பற்றி கையெழுத்திட்டு வந்த முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி 6வது நாளான இன்று காவல் நிலையத்தில் ஆஜராகி கையெழுத்திடாதது ஒரு புதிய குழப்பத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தின் ஊத்தங்கரை தொகுதி எம்எல்ஏ டாக்டர் இளையராஜாவுக்கு ரூபாய் 35 கோடி வரை பேரம் பேசி சட்டப்பேரவையில் சபாநாயகருக்கு எதிராக வாக்களிக்க அழுத்தம் கொடுத்ததாக இருந்த அந்த புகாரின் அடிப்படையில் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு போலீசார் விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். அந்த வழக்கின் சென்னை உயர்நீதிமன்றம் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் அசோக்குமாருக்கு நிபந்தனை முன்ஜாமீன் வழங்கியிருந்தது. அதன்படி இருவரும் காலை மற்றும் மாலை 2 வேளையும் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும், விசாரணைக்கு முழுமையாக ஒத்துழைக்க வேண்டும் என்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. அந்த நிபந்தனைப்படி செந்தில் பாலாஜியும் அசோக்குமார் கடந்த 5 நாட்களாகவே காவல் நிலையத்தில் ஆஜராகி கையெழுத்திட்டு வந்தனர். ஒவ்வொரு முறையும் கையெழுத்திட்ட பிறகு விசாரணை அதிகாரிகள் இருவரும் பல கோணங்கள்ல விசாரணை நடத்தி வந்திருக்கிறார்கள். குறிப்பாக கைது செய்யப்பட்டவர்களின் வாக்குமூலங்கள், பண பரிவர்த்தனைகள், டிஜிட்டல் ஆதாரங்கள் மற்றும் தொடர்புடைய நபர்களுடனான தொடர்புகள் குறித்து தொடர்ந்து விளக்கம் கேட்கப்பட்டு வந்ததாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் நேற்று டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக லஞ்ச ஒழிப்புத்துறை செந்தில் பாலாஜி மீது புதிய வழக்கு ஒன்று பதிவு செய்தார்கள். 2021 முதல் 2025 வரையிலான காலகட்டத்தில் டாஸ்மாக் நிர்வாகத்தில் நடைபெற்றதாக கூறப்படும் முறைகேடுகள் தொடர்பாக இந்த புதிய வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்த புதிய வழக்கு பதிவு செய்யப்பட்ட மறுநாளான இன்று செந்தில் பாலாஜி மற்றும் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்திற்கு ஆஜராக கையெழுத்திடவில்லை என்ற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. இதனால் விசாரணை வட்டத்தில் ஒரு பரபரப்பும் ஏற்பட்டிருக்கிறது. மேலும் மருத்துவமனைக்கு செல்வதாக கூறிவிட்டு தனது அறையிலிருந்து வெளியே சென்ற செந்தில் பாலாஜி அதன் பின்னர் அவர் தங்கியிருந்த அந்த அறைக்கு திரும்பவில்லை என்று அவரது சகோதரர் அசோக்குமார் போலீசாரிடம் தெரிவித்திருப்பதாக கூறப்படுகிறது. அதே நேரத்தில் அசோக்குமார் மட்டும் இன்று திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் ஆஜராகி கையெழுத்திட்டிருக்கிறார். இந்த குதிரை பெறும் வழக்கில் நீதிமன்றம் விதித்துள்ள நிபந்தனைப்படி அவர் தினமும் காலை மாலை என 2 வேளைகளும் கையெழுத்திட்டு வருகிறார். அதேவேளை 2027ஆம் ஆண்டு கரூரில் வருமான வரித்துறை அதிகாரியின் வாகனத்தை சேதப்பட்ட வழக்கிலும் முன்ஜாமீன் நிபந்தனைப்படி ஒரு பகுதியாக அவர் காலை நேரத்தில் மட்டும் கையெழுத்து வருகிறார். இந்த நிலையில் டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் நேற்று புதிய வழக்கு பதிவு செய்யப்பட்ட பின்னணியில் இன்று அவர் செந்தில் பாலாஜி காவல் நிலையத்தில் ஆஜராகாமல் இருப்பதும், அசோக்குமார் மட்டும் தொடர்ந்து நீதிமன்ற நிபந்தனையை பின்பற்றி கையெழுத்திட்டு வருவதும் இந்த வழக்கின் அடுத்த கட்ட விசாரணைக்கு கூடுதல் கவனத்தை பெற்றிருக்கிறது. காவல்துறையின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும் என்பது அரசியல் வட்டாரத்தில் தற்பொழுது பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. விக்னேஷ், விவரங்களுக்கு நன்றி சம்பத். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.